ஹலோ மாலை மலர் வியூவர்ஸ், திஸ் இஸ் ரவி தியாகராஜன். வணக்கம். என்னமோ ஏதோ படத்தின் இயக்குனர் பேசுகிறேன். இங்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னமோ ஏதோ படத்தின் பாடல் வெளியீட்டு விழா வருகை தந்திருக்கு எல்லாம் பத்திரிகை நண்பர்கள், தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி. படத்தில் வந்து இந்த ஆல்பம் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நீங்கள் பாடல் கேட்கும்போது நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இது வந்து ரொமான்டிக் காமெடி ஜானல் சேர்ந்த படம். ரொமான்டிக் காமெடியில் கியூட் லவ் ஸ்டோரி ஒரு ரெகுலராக நம்ம பார்த்துட்டு இருக்கிற லவ் ஸ்டோரி, காதல், இது ஜஸ்ட் கொஞ்சம் மாறுபட்ட ஒரு விஷயமா இருக்கும். இந்த கதைக்கு ரொம்ப பொருத்தமாக அமைஞ்சிருக்காரு கௌதம் கார்த்திக் சொல்லணும்னா. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப கச்சிதமாக பொருந்திருக்காரு அந்த கேரக்டரில். பிரபு சார் இருக்காரு, வில்லன் ரோல் பண்ணியிருக்காரு. யூஸ்வலாக நம்ம பிரபு சார் ஒரு நல்ல குணச்சித்திர நடிகராக பார்த்துருப்போம். ஒரு வெர்சட்டாலிட்டி இந்த படத்தில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் லேண்ட்மார்க் பதிச்சிருக்காரு சொல்லணும். கேரக்டரைசேஷன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப திருப்தியாக இருக்குது. படம் ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிஞ்சிச்சு, ஆர்ஆர் போயிட்டு இருக்கு. ஹாய், என் பேர் அனுபமா குமார். நீங்கள் என்ன முப்பொழுது முன் கற்பனைகள், மூடர் கூடம், நீதானே என் பொன் வசந்தம், நீர்ப்பறவை, வம்சம் அந்த மாதிரி படத்தில் பார்த்துருப்பீங்க. என்னமோ ஏதோல என்னோட கேரக்டர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கேரக்டர். லுக் அண்ட் ஃபீல் ரொம்ப டிஃப்ரெண்ட். நான் இந்த படத்துக்காக என்னோட லுக்கை மாற்றிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஐ ஹோப் யூ ஆல்சோ லைக் இட் அண்ட் accept me like this. It's a very sweet mother role and இந்த படம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா என்னோட ரியல் லைஃப் son Aditya is also in this film. Thank you. Yenamo Yedo actually is my first debut film in Tamil out of 6 films which I've been shooting for in 2013. Today is Iman's special day, so I'm looking forward to seeing the trailer, the songs and everything that he's done for us. I think for any film in Tamil industry, music is very important, and I thank people like Iman sir who's given us fantastic music in this industry, and I hope Yenamo Yedo rocks, and I wish all the entire team for Ravi Prasad unit all the best. Thank you. மாலை மலர் நேயர்களுக்கு வணக்கம். கார்கி பேசுகிறேன். என்னமோ ஏதோ படத்தோட இசை வெளியீட்டு விழாவில் இருக்கும். இந்த படத்தில் இமான் அவர்களோட இசையில் 5 பாடல்கள் எழுதியிருக்கேன். இமான் அவர்கள் தொடர்ந்து வந்து கிராமிய பின்னணி படங்களுக்கும் அது தொடர்பான பாடல்கள், நிறைய வெற்றி பாடல்கள் கண்டினியூஸாக கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த படத்தில் வந்து ஒரு மாற்றமாக அவர் வந்து நகரத்து பின்னணியில் இருக்கிற ஒரு கதை களம் எடுத்திருக்காரு. அதை எடுத்துக்கிட்டு அதுலேயும் வந்து பாடல்களும் ரொம்ப வந்து ஒரு மாடர்னாக, போஸ்ட் மாடர்னாக பண்ணியிருக்காங்க. அந்த சாங்ஸ் எல்லாமே ஒன்று வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, ஒரு சாங்க்கும் இன்னொரு சாங்க்கும் எந்த சாயலும் இல்லாமல் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் ஒவ்வொரு பாடலுக்கும். எனக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்ச பாடல் வந்து புதிய உலகை தேடி போகிறேன்ற பாடல். ரொம்ப அழகாக வந்திருக்கு அந்த பாடல். வைக்கம் விஜயலட்சுமின்றவங்க பாடியிருக்காங்க. அந்த பாடலும் அதோட இசையும் வரிகள் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள் நிறைய இந்த ஆல்பம்ல இருக்கும். கேட்டுட்டு உங்களோட கருத்து சொல்லுங்க. நன்றி. ரீசெண்டா ராம்லீலான்னு ஒரு ஹிந்தி படம் மிகப்பெரிய ஹிட் ஹிந்தியில. அப்ப அந்த படம் பார்த்துட்டு இருக்கிறப்ப இது தமிழ் தெலுங்குல பண்ணா யாரு ஹீரோ வந்து இதுக்கு கரெக்டா ஃபிட் ஆவாங்க, இந்த எனர்ஜி, பயங்கர எனர்ஜி இருந்துச்சு அந்த ஹீரோக்கு. பயங்கர எனர்ஜியோட இருந்தாரு. யாரு சூட் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பம் இருந்துச்சு, யாருமே இல்லையே இங்க அப்படின்னு. ஸோ இந்த சாங்ஸ் பார்க்குறப்ப டெஃபினட்டா ஃப்ரம் மை ஹார்ட் ஐம் டெல்லிங், ஜஸ்ட் ஏதோ ஸ்டேஜுக்கு பேசணுங்கிறதுக்காக சொல்லல. பட் கடல்ல ஒரு மாதிரி தம்பியை பார்த்தோம். பட் இந்த சாங்ஸ் அவரோட மெச்சூரிட்டி இதுல வந்திருக்கிறது 2வது படத்துக்கு. அதுதான் சிவா சார் நானும் பேசிட்டு இருந்தோம் கீழே சாங் பார்க்குறப்ப. ஸோ ஆப்டா அந்த எனர்ஜி, அந்த லெவல் குறையாம ஒரு 100% கொடுக்கக்கூடிய எனர்ஜி வந்து கௌதம் சார் இருக்கு. இந்த படம் ஃபர்ஸ்ட் தெலுங்குல எடுத்து சூப்பர் ஹிட் ஆன படம். இங்க எல்லாருக்கும் தெரியும். அதை ரவி சார் அப்புறம் என்னுடைய பல வருட நண்பர் கார்த்திக் ரகுநாத் சார் இந்த படத்தை பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்றாங்க. ஸோ வெண்ட் அண்ட் saw. I was blown, absolutely blown. ஏன்னா இவ்வளோ கேஷுவலா ஒரு லவ் ஸ்டோரி, போல்ட் ஸ்கிரிப்ட், அவ்வளோ தைரியமா தேவ் டேக்கன், அண்ட் அதோட ஜஸ்டிஃபைபிள் ரிசல்ட் கிடைச்சிருக்கு தெலுங்குல. எனக்கு என்ன நம்பிக்கைன்னா, தமிழ்ல அதை விட டபுள் வெற்றி கிடைக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நான் இறைவனை வேண்டிக்கிறேன். ஏன்னா அவ்வளோ நம்பிக்கையோட, ஆர்வத்தோட, எனர்ஜியோட அத்தனை பேரும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரியும். ஏன்னா கௌதம் தம்பி வந்து அவர் தம்பி தான் எனக்கு. டெய்லி வந்து he will discuss things with me. அப்பா இப்படி they've taken அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்தாங்க. இது கேள்விப்படும்போது நம்மளும் சினிமாவில் இருந்தவங்க. ஸோ என்ன ஒரு டெடிகேஷன், ப்ரொஃபஷனலிசம், absolute
passion for films. அந்த passion நம்மளுடைய younger generation எல்லார்கிட்டயும் இருக்குன்னு நம்ம யோசிக்கும் போது the future of Tamil cinema மட்டும் இல்ல Indian cinema is in very very good hands. That's wonderful. இந்த படம் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது உளுந்து சிரிச்சிட்டேன். என் முன்னாடி சீட் வந்து அப்பாவும் உட்காந்துருந்தாரு. அந்த ஃபைனல் கிளைமேக்ஸ் சீனை அலமுதல எழுதி பார்த்துட்டு இருக்கும்போது அது வரும்போது அப்பாவும் எங்க காணோன்ட்டு பார்த்துட்டு பார்த்தா அவரும் கீழே விழுந்து சிரிச்சிட்டு இருந்தாரு. ஸோ உடனே நம்ம ஒத்துக்கிட்டு வந்த படத்தை. அண்ட் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஒர்க் பண்றது. ஒரு 4.5 to 5 months இந்த யூனிட் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் இட்ஸ் பின் வண்டர்ஃபுல் ரைட் ஃபார் மீ. அண்ட் இப்போ ஃபைனலா ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருக்கோம். என்ன சொல்லிட்டே தெரியல. செகண்ட் மூவி. ஆனால் இவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஃபீல் பண்ணதே இல்லை. இந்த டீம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் லெட் பை ரவி தியாகராஜன் சார். அண்ட் he treated me like a brother. And he was always very cool, composed. ரொம்ப டென்ஷன் ஆகாம அழகா எல்லாத்தையுமே கோஆர்டினேட் பண்ணாரு. அண்ட் எஸ்பெஷலி டுவர்ட்ஸ் அன் ஆர்டிஸ்டும் அவரோட மேனர்ஸ் வந்து கண்டிப்பா ரொம்ப பெரிய விஷயம். அவர் எப்படி பார்த்தாரோ. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் அவங்க இந்த ஹோல் டைரக்ஷனல் டீம் ஆல்சோ எல்லாருமே என் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டீங்க. அண்ட் யூ ஆல் நோ இட். நான் எவ்வளோ குறும் பண்ணதும் அதுக்கு மணி இப்போவே கேட்டுறேன். ஸோ தேங்க்யூ ஆல். நீங்க கண்டிப்பா எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. எனமோ ஏதோ தெலுங்கு அலமுதலி இந்தியோட தமிழ் ரீமேக். இதுல நான் தெலுங்குல நித்யா மேனன் பிளே பண்றதுல கேரக்டர் பிளே பண்றேங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் ரொம்ப இஷ்டப்பட்ட பிளே பண்ண ஒரு கேரக்டர் எனமோ ஏதோ நித்யா. ஸோ ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. You know, everyone has put in so much hard work for the film that I really hope all of you like it. எல்லாருக்கும் ஒரு படத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு கமர்ஷியல் சக்சஸ், எவ்வளோ பெரிய ஹிட் ஆனோ அதை யோசிப்பாங்க. பட் ஃபார் மீ, just seeing this character on screen, just translating the character on screen is going to be a big thing, because it was really challenging and I hope I'm able to live up to it. என்னமோ ஏதோ இந்த திரைப்படம் வந்து ஃபர்ஸ்ட் ரவி பிரசாத் யூனிட் மாதிரி இப்படி ஒரு படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க. அண்ட் ரவி தியாகராஜன் வந்து இந்த படத்துடைய ஆலா முதல இந்த திரைப்படத்துடைய தெலுங்கு வெர்ஷனுடைய டிவிடி கொடுத்தாரு. அண்ட் அந்த டிவிடி பார்த்துட்டு எனக்கு தெலுங்கு சுத்தமா தெரியாது. பட் அந்த படம் பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ரைட் ஃப்ரம் த டாப் பிகினிங்ல இருந்து எண்டு வரைக்கும் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அண்ட் ரெடிலி அதை வந்து அக்செப்ட் பண்ணோம். ஏன்னா கடந்த ஒரு 2-3 வருஷமா வந்து பாத்தீங்கன்னா கண்ணு திறந்தனா வயல், தோப்பு, அப்புறம் மாட்டு வண்டி இதுதான் தெரிஞ்சது. ஸோ இந்த ஒரு படத்துல வந்து ஓகே கண்ணை திறந்து பார்க்கும்போது கட்டிடம், அப்புறம் ரோட்ஸ், பஸ், லாரிலாம் தெரிஞ்சது. சரி, அது ஒரு முக்கியமான காரணமா இருந்தது இந்த படத்தை வந்து ஓகே ஒரு சிட்டி பேக்ராப் ஃபிலிம் ஒன்று நடுவில் ஒன்று பண்ணிக்கும், அப்புறம் வேற ஒரு ஃபேஸ் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து பார்த்தேன். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி சாங்ஸ் ஒர்க் பண்ணக்கூடிய லிபர்ட்டி எனக்கு டூல்ஸும் தந்தாங்க. ப்ரொடக்ஷன் சைட்லேருந்தும் சரி, டைரக்டோரியல் சைட்லேருந்தும் சரி. அண்ட் மதன் கார்கி அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கு தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இதுல எல்லா சாங்ஸுமே அவர் வந்து எழுதியிருக்காரு. ஒரு சாங் 2 சாங் இல்லை, இந்த படத்துல இருக்க 5 பாடல்களும் அவர் வந்து எழுதியிருக்காரு. அண்ட் ஒவ்வொரு சாங்கும் அவரே வந்து அழகா அதை வந்து கிளாசிஃபை பண்ணிக்கிட்டாரு. ஒரு பாட்டுல இந்த விஷயம் சொல்றோம்னா அடுத்த பாட்டுல இந்த விஷயம் சொல்லாம வேற ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அதுக்காக நான் தேங்க் பண்றேன் ஃபார் வண்டர்ஃபுல் லிரிக்ஸ். இதுல வந்து கிளாஸ் ஆடியன்ஸ்க்கும் கொண்டு போய் ரீச் பண்ணக்கூடிய as well as மாஸ் ஆடியன்ஸ்க்கும் வந்து கொண்டு போய் ரீச் பண்ணக்கூடிய வரிகளாகவும் எல்லாமே இதுல கரெக்டாக பண்ணியிருந்தாங்க.